பன்னீர் கூஜாவிலிருந்து பன்னீர் துளிகள் தெறித்துக் கொண்டிருந்தன. சுசீந்தர் பன்னீர் தெளித்துக் கொண்டிருந்தான். மாப்பிள்ளையே அவன்தான். தனது நண்பர்களை வரவேற்பதில் அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. வலுக்கட்டாயமாக ஒரு நண்பன் அவனை உள்ளே அழைத்தான். உள்ளே வர மறுத்து அவனை போகச் சொன்னான். அதே நேரத்தில் ஒரு பெண் வெளியே திண்ணையில் வந்து அமர, அவளிடம் இருந்த குழந்தை அழுது கொண்டிருந்தது. மத்தள சப்தத்தில் அதன் குரல் கரைந்தது. அந்த பெண்ணின் முந்தானையை 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு சிறுமி ஒருத்தி அழுது கொண்டிருந்தாள். பன்னீர் தெளித்துக் கொண்டிருந்த சுசீந்தரின் மனம் சட்டென்று சலனப்பட்டது. பன்னீர் கூஜாவை அருகில் இருந்த ஒரு இளம் பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு திண்ணையில் தூணருகில் நின்று மனம் செயலிழந்தது போல் கவனித்தான். நிலை குத்தி நின்றன கண்கள். யார் அந்த பெண்? அவளுடன் அமர்ந்து கொண்டுள்ள அந்த சிறுமி யார்? சிந்தனை தடுமாறித்தான் போனான். அதே வேளையில் சுசீந்தரின் அப்பா கனகசுந்தரம் வெளியே வந்தார். உன்னை அம்மா கூப்பிடுகிறாள், உள்ளே போ என்று மெதுவாக அதட்டினார். அவன் மனம் பதட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு உள்ளே போனான். வாசலில் செருப்பு குவியல்கள். கல்யாண மண்டபம் களை கட்டி விட்டது. தெரிந்தவர், தெரியாதவர், தெரிந்தவர் போல் நடிப்பவர், இப்படி ஏக கூட்டம். பிரதான வாசலின் முன் கார்மயம், ஸ்கூட்டர்கள். கனகசுந்தரம் வாசலை பெருமையுடன் அவர் நோக்கி கொண்டிருந்த போது தமது கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் சித்ரசேனா ஜீப்பிலிருந்து இறங்கவும் அவரை நோக்கி ஓடிச் சென்று வரவேற்றார் கனகசுந்தரம். ஜீப் ஒரு வட்டமடித்து மர நிழலுக்கு ஒதுங்கியது. அவர் எதிர்பார்க்காத சென்னை நண்பர் இன்ஸ்பெக்டர் சித்ரசேனாவின் வருகை சிறிய பரபரப்பை உண்டு பண்ணியது. அவர் உத்தியோகம் அழைப்பில்லாமல் வருகிற உத்தியோகம்தான். ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு என்று சந்தோஷத்தை முகத்திலும் குரலிலும் வெளியிட்டபடி சித்ரசேனாவின் கரத்தை குலுக்கி வரவேற்றார் கனகசுந்தரம். ரொம்ப நாள் இடைவெளிக்கு பின் அந்த சந்திப்பு நிகழ்கிறது. அதற்கேற்றாற்போல் மேல சப்தம், நாதஸ்வர இன்னிசை, ஒளிபெருக்கியில் சினிமா பாடல்கள். நானாக வந்தேன். இங்கே நண்பர் ஒருவரை பார்க்க வந்தேன். உன் ஒரே பையனின் கல்யாணம் என்று நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். வராமல் இருக்க முடியுமா என்று சித்ரசேனா தமது இன்ஸ்பெக்டர் உடையின் கம்பீர தோற்றத்திலிருந்து தொப்பியை அகற்றி பெரிதாகச் சிரித்தார். கனகசுந்தரம் சேலத்தில் பெரிய தொழிலதிபர், சித்ரசேனா சமூக ஊழியர். பாய நட்பின் நெருக்கத்தில் இருவரும் உள்ளே நடந்தனர். சித்ரசேனா வாயிற்படியில் தமது ஷூவை கழட்டினார். இன்ஸ்பெக்டர் சித்ரசேனாவின் வலதுகரம் பற்றி உள்ளே அழைத்து கொண்டு போனார் கனகசுந்தரம். எதிரே சுசீந்தர் வந்தான். நிலை வாயிற்படியில் அப்படியே நின்றான். வயிற்றில் குடல் பின்னிக்கொண்ட மாதிரியொரு மாயை. இவன்தான் என் பையன் சுசீந்தர். பார்த்திருக்கேனே. இவன் சென்னையில் கல்லூரியில் படிக்கும் போது நீ அழைத்து வந்திருக்கிறாய். நன்றாக நினைவுள்ளது. இன்ஸ்பெக்டரின் தனித்தன்மையான பார்வையில் விழுந்து நாணப்பட்டு தலை குனிந்து நின்றான் சுசீந்தர். அவரும் அப்பாவும் உள்ளே போன பிறகு சுசீந்தர் மீண்டும் வாசலின் திண்ணையில் வந்து நின்றான். அவன் கண்கள் அங்கே சென்றன. தடுத்து நிறுத்தி கொள்ள முடியவில்லை. அந்த குழந்தை இன்னும் அழுது கொண்டிருக்கிறது. அதன் தாய் சமாதானப்படுத்த முடியாத நிலையில் இருக்க, இவர்கள் யார்? யாருக்கு சொந்தம்? குழந்தையுடன் இவள் எங்கிருந்து வந்திருக்கிறாள்? யாரென்று விசாரிப்பது? கல்யாண வீட்டில் அப்படி விசாரிக்கலாமா? தவித்து போனான். கொஞ்ச நேரம் நினைவு குவியலில் சேராய் சகதியாய். அவனுடைய மறந்து போன நாட்களை இந்த வேளையிலா அந்த பெண்ணின் தோற்றம் கொண்டு வர வேண்டும்? அவனுடைய கவனங்களை 2 பேர்களுடைய பேச்சுக்கள் நெருப்பாய் சுடத் துவங்கின. வருவோர் போவோர்களில் யாரையும் கவனிக்காமல் விலகி நின்றவனின் முகம் சிவந்து போயிற்று. மார்பில் துளி துளியாய் வியர்வை. இடையிடையே நண்பர்களையும் உறவினரையும் நோக்கி இயல்பான சிரிப்பையும் வணக்கத்தையும் அவனை அறியாமல் செய்து கொண்டிருந்தவனின் காதில் அந்த சொற்கள் ஊசியாய் இறங்கின. மாப்பிள்ளைக்கு வயது 30 அல்லது 40? கல்யாணமாகி இருந்தால் 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பானே. அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. இப்படிப்பட்ட இடம் பெண்ணுக்கு கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. வயசா முக்கியம்? அந்தஸ்து தானே முக்கியம். பேசிக்கொண்டே இருவர் இன்னும் நிற்கிறார்கள். அவர்களிடம் பதில் கொடுக்க இயலாத நிலை அவனுக்கு. சங்கிலி போட்டு அவன் இதயத்தை யாரோ இழுத்தது போல்
இதயம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. எதிரே யாரென்று தெரியாத அந்த சிறுமி பிம்பமாக, நிழலாக, பிரதியாக, தொனியாக, அனுராதாவாக. அனு, இந்த சென்னை உனக்கு போரடிக்கவில்லையா? நீங்கள் என்னுடன் இருக்கும்போது எல்லா இடமுமே எனக்கு சொர்க்கம்தான். பெங்களூரில் உன் மாமா பெண்ணுக்கு கல்யாணம் என்றாயே? ஆமாம், இன்னும் 2 நாளில் உங்களை விட்டுவிட்டு அங்கே போக வேண்டுமே என்கிற அவஸ்தை எனக்கு. 22 வயதை தாண்டிய சுசீந்தர் தன் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை மட்டுப்படுத்தினான். அவள் கீழே இறங்கினாள். நம் கல்யாணம் எப்போது? கல்யாணம் வேறா நமக்கு? சுசி, என்ன விளையாடுகிறீர்கள்? என் வீட்டிற்கே இன்னும் நம் உறவு தெரியாத நிலையில். அனு திரும்ப திரும்ப. அவள் முகம் சிவந்தபடி நடக்க ஒரு மர நிழலில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கடல் அலை நோக்கி அவளோடு நடந்தான். நாம் இருவரும் கொஞ்சம் எல்லை மீறிவிட்டோம். வருத்தப்படுகிறேன். இல்லை, நமது காதலை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டோம். எந்த உறவை வைத்துக்கொண்டு சொல்கிறாய் அனு? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? அவளை பெங்களூர் அழைத்துச் சென்று முதலாக கப்பன் பார்க்கில் அவளை சுவைத்தது. அதன் பிறகு அதற்கான இடங்களை, சூழ்நிலைகளை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. தற்போது அதன் விளைவாக மடியில் தாங்கிக் கொண்டிருப்பது. எல்லாவற்றையும் அவள் தெளிவாக பேசினாள். அவன் சிரித்தான். இதையெல்லாம் நீ இப்போது சொல்ல காரணம் எனக்கு புரியவில்லை. அவன் தயாரான சொற்களை அடுத்து சொன்னான். என்னுடன் மட்டுமா உன் உறவு? அவள் அதிர்ந்து போனாள். சுசி, என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். உனக்கு தேவையான பணம் எவ்வளவு என்று சொல், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அந்த நிலையிலும் அவன் வழக்கம் போலவே பேசினான். அவள் கண்ணீர் விட்டாள். இதுதான் வேண்டாம் என்பது. அவள் எழுந்தாள், சீறினாள், புறப்பட்டு விட்டாள். அவனை அடைய முடியாது என்கிற 2 மாத பிரயத்தனங்களில் அந்த ஏழையால் அப்படித்தான் நடந்து கொள்ள முடிந்தது. அதன் பின் அவன் தன் பாட்டுக்கு தன் அந்தஸ்தில் வெவ்வேறு பெண்களுடன் இளமைக்கே உரிய பௌருஷத்துடன் காலத்தை ஏமாற்றிக் கொண்டுதான் வந்தான். அவனிடம் உண்மையிலேயே முதலாக ஏமாந்தவள் அனுராதா ஒருத்திதான். சில ஆண்டுகள் அவன் வெளிநாடுகளில் சுற்றினான். எல்லாவற்றையும் அதனுடன் முடித்துக்கொண்டு 30 வயதில் குடும்பஸ்தனாய் வாழ எண்ணித்தான் திருமணத்திற்கே சம்மதம் கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தெரிந்தவரை அவன் அனுராதாவைத்தான் மனமறிந்து ஏமாற்றினான். அதன் பிறகு இப்படி அலங்கோலமாக வாழ்வதற்கு என்று தனித்து விட்ட பிறவிகளுடன் அவன் தொடர்பு நீண்டு ஒரு முடிவில் நிற்கின்ற இந்த வேளையில் அந்த அனுராதாவின் ஜாடையை நினைவுபடுத்துகின்ற மாதிரி எதிரில் அந்த சிறுமி மௌனமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவனுக்கு சந்தேகம். குழந்தை ஏன் இப்படி அழுகிறது? இதன் அப்பாவுக்காக அழுகிறது. அவர் இங்கு வரவில்லை. அப்பாவின் மடியில் படுத்தே இதற்கு பழக்கம். அவள் இதழ் ஓரத்தின் புன்னகை அவனை என்னவோ செய்தது. சிறுமி அவனை பார்த்து மிரண்டது போல் அம்மாவின் மடியில் முகம் புதைத்தாள். இது உங்கள் குழந்தையா? ஆமாம், ஏன் கேட்கிறீர்கள்? ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு விட்ட அமைதியில் அவன் திரும்பின போது அப்பாவும் சாஸ்திரிகளும் அவனை நோக்கி வந்தனர். இன்னுமாடா வெளியில் உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக நிற்கணும்? வா, வந்து மனையில் உட்காரு என்று அப்பா கடும் கோபத்தை வெளியிட்டார். அவன் மனம் நிம்மதிப்பட்டவனாக உள்ளே கிளம்பினான். அவன் மனையில் கூச்சமான சுபாவத்துடன் தன் ஒல்லியான திரேகத்தை அமர்த்தி கொண்டான். ஹோமம் புகைந்து கொண்டிருந்தது. மேற்கொண்டு மந்திரங்கள், அனுஷ்டானங்கள், நடைமுறை தொடர்ந்தது. கூட்டத்தின் மத்தியில் அவனுடைய கண்கள் நீண்டு அந்த சிறுமி முகத்தில் ஒன்றி உள்ளத்துடன் அனுராதா அனுராதா என்று பந்து போல் மோதிக்கொண்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் நெருப்பின் முன் சத்தியவந்தனாக போகிறான். மந்திரங்களை முணுமுணுத்து தான் பல தலைமுறைகளின் நல்வழி வந்தவன் என்று ஒப்புவிக்கப் போகிறான். அனுராதா போய், அவள் பின் இன்னொருத்தி போய், அதையெல்லாம் மூடி மறைக்க அமெரிக்கா ஓடி தொழில் நுணுக்கனாகி செத்துப்போக இருந்தானே. பெரியதாக மரண வியாதி அவனை ஆட்கொண்டு யமன் வாசற்படி முன் நிறுத்தின போது 2 கரங்கள் பூமிக்கு இழுத்து வந்து போட்ட மாதிரி இப்போது உடல் தேறி கல்யாண மாப்பிள்ளை கோலத்தில் வாழ்வின் திருப்பங்களில் அந்த அனுராதாவை நினைக்க வைக்கிற மாதிரி அந்த சிறுமி அவன் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஹோமப்புகை கண்ணீர் மறைத்தது. அழுகையா, புன்னகையின் உறுத்தலா?
இப்போது கழுத்தை நீட்டப் போகிறாள் ஒருத்தி. அவள் முன்பு ஒழுக்கமாக நின்று மனைவலம் வந்து தாலி கட்டி முடிப்பான். அவன் அம்மி மிதிப்பான், அருந்ததி பார்ப்பான். இறைவனை வேண்டி அவனை அவள் மனம் புரிந்து கொள்ளப் போகிறாள். அக்னி சாட்சியாக அவனுக்கு இது அடுக்குமா? யாரோ ஒருத்திக்கு மாலையிட்டு கணவனாகி யாரோ ஒருத்திக்கு மாப்பிள்ளை ஆகப் போகிறான். மந்திரங்கள் மிதக்கின்றன, அட்சதைகள் பறக்கின்றன. அப்பா இன்ஸ்பெக்டருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். இதே அப்பாதான் அன்று குறுக்கிட்டார். அவன் கண்முன் அனுராதா நின்றாள். எப்படிப்பட்ட அழகியவள்! அவளை விட இன்னும் அழகி தாமரை. அனுராதாவை அவன் ஏமாற்றிய பின் தாமரையை அவன் ஏமாற்ற விரும்பவில்லைதான். ஆனாலும் அப்பா குறுக்கிட்ட பின், இந்த சொத்தில் சல்லி காசு கூட கிடைக்காது என்று சொன்ன பின் எவன்தான் காதலியை எண்ணி பார்ப்பான்? சேலத்தில் அப்பாவின் பிரம்மாண்டமான ஒர்க் ஷாப்பின் பின்புறம் 5 ரோட்டில் கிளை பிரியும் ஓரிடத்தில், கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? வண்டியை வளைத்து நிறுத்தினான். எதுவரை போகணும்? ஜங்ஷன் வரை. அவளை ஏற்றிக்கொண்டு கிளம்பியது. அவனை அவள் முன்பின் பார்த்ததில்லை. எவ்வளவு தைரியமாக அவள் எப்படி அவனை அணுகினாள்? பணத்தை வீட்டில் மறந்து வைத்து விட்டேன். இங்கே பக்கத்தில் அம்மாவை ஆஸ்பத்திரியில் விட்டிருக்கிறோம். ஜங்ஷன் வரை போய் மீண்டும் அவளை ஏற்றிக்கொண்டு 5 ரோட்டிற்கு வந்தான். அவளுடைய அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாள். நன்றியால் வணங்கினாள். அதன்பின் அவன் தொடர்ந்து 2 தடவைகள் தாமரையை சந்தித்ததால் மலர வைத்து விட்டான். அம்மா இறந்து போய்விட்டாள். அந்த துக்கத்தை அவன் பூங்காவில் அவளை சமாதானப்படுத்த துவங்கி அப்படியே தன் அன்பை அவளுள் பதித்தான். அதன் தொடர்ச்சியில் அவளும் ஓர் ஏழை என்று அறிந்தபோதுதான் அப்பாவின் அந்தஸ்து அவனை பாதித்தது. பிறகுதான் அவன் 2வது மோசடியை அவனாக மேற்கொண்டான். தாமரை அழுதுவிட்டாள். அன்றும் சொன்னான் அவளிடம், என்னிடம் மட்டுமா நீ பழகுகிறாய்? உனக்கு வேறு நட்புகள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேனே. அவள் முகம் வெளுத்து வியர்வை பிழிந்து கண்ணீரை தேடினாள். ஏற்கனவே காய்ந்து போய்விட்டது. 6 மாதங்களுக்குள் அவன் வெளிநாட்டில் இருந்தான். எல்லாம் முன்னேற்பாடாக. தாமரை சுசீந்தரனின் அப்பா கனகசுந்தரத்திடம் முறையிட்ட பின் கனகசுந்தரம் முன்னெச்சரிக்கையாய் மகனை நாடு கடத்திவிட்டார். மகனை பற்றி தெரிய வந்து இறுதியில் அவைகள் ஒன்று திரண்டு வட்டமாகி மதகுலப் பெருமையையும் இழுத்துச் சாய்த்துவிடும் என்கிற அந்தஸ்து தனத்தில் அவர் அப்படித்தான் ராஜதந்திரம் செய்ய முடிந்தது. எல்லாமும் அடங்கின பிறகுதான் சுசீந்தர் வெளிநாட்டிலிருந்து திரும்பினான். அனுராதா ஒரு விதத்தில் களைத்து போய் ஒதுங்கினாள் என்றால், தாமரை தன் கண்ணீரை நிறுத்தி கொள்ள முடியாமல் அவனிடம் கெஞ்சி கெஞ்சி முடிவற்று போனாள். அவனுடைய உறவில் சங்கமித்த பெண்களில் அவனால் பாதிப்படைந்த 2 பெண்களும் திசை மாறிப்போய் திசைகளே காணாமல் இறுதியில் எங்கே எப்படி இருக்கிறார்களோ. கல்யாண மேடையில் மணப்பின் அருகில் சுசீந்தர் பிளாஸ்களில் சிரித்தான். ஒல்லியான உடம்பு, சாறு போன சக்கை கரும்பு, எல்லாம் 30 வயதுக்குள். வெளிநாட்டிலிருந்து அவன் திரும்பி வந்து 1 மாதம்தான் ஆகிறது. வரனும் வந்துவிட்டது. சீக்கிரமே கல்யாணத்தை முடித்துவிடலாம் என்றுதான் கனகசுந்தரம் பேசிக்கொண்டிருந்தார். கூசாமல் ஒரு பொய் இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டார். அவருடைய கால்களுக்கு நேரெதிரில் 10 அடி தள்ளி சுசீந்தர் மருண்டு மருண்டு சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டரின் மீது ஒரு சிறுவன் வந்து உரசிக்கொண்டான். அவர் சிரித்துக்கொண்டே அந்த சிறுவனை அழைத்து முத்தமிட்டார். கண்களால் கூட்டத்தின் நடுவில் அந்த சிறுமியின் முகத்தை பார்த்தான். அந்த தாயின் முகத்தை தொட்டு தொட்டு திருப்பினாள். கெட்டிமேளம் கெட்டிமேளம், அட்சதை பறக்க, கெட்டிமேளம் முழங்க, மாங்கல்யம் தந்துனானே. சாஸ்திரிகள் வெள்ளித்தட்டில் தேங்காய், பழம், வெற்றிலை, பூ, அட்சதை, குங்குமம், தோள்களுக்கு இடையிலிருந்து தாலிச்சரட்டை எடுத்து மந்திரம் ஓதிக்கொண்டே மாப்பிள்ளையின் கையில் நீட்டினார். அதை 2 கைகளாலும் வாங்கி கொண்டு அனுராதா மறந்து போனாள். தாமரை மறந்து போனாள். வாழ்வின் 2வது பிரதிதுணி பந்தமாய் மணப்பின் கழுத்தை நீட்ட அவன் அவள் கழுத்தில் முதல் முடிச்சை போட, அடுத்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக ஏற, பிளாஸ்கள், கெட்டிமேளம், அட்சதைகள், சகலவிதமான அமங்கலங்களும் விலகிவிட்டது போல் ஒரு நிறைவு அந்த நடுகாலில்.
ஒரு முகமறியா ஒருத்தி முகமறியப் போகிறாள். இந்த ஒருத்தியை மணந்து கொள்ளத்தானா 2 பெண்களின் கண்ணீருக்கு வாய்க்கால் வெட்டினான்? இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட ஏமாற்று வித்தை இது! குடும்பம் என்கிற புனித அந்தஸ்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறான் இவன். இனியொரு கிரகஸ்தன். அன்று அவனுடைய அம்மா என்ன சொன்னாள்? எல்லாம் காலம் வந்தால் திருந்து விடுவான். சின்ன வயதில் நீங்க கூட அப்படித்தான் என்று கேள்விப்பட்டேன். அவன் திருந்திவிட்டான் என்பதற்காக சிலர் பெருமைப்பட்டு கொண்டனர். அவன் தன் மனைவியுடன் திருமண மண்டபத்தை வலம் வருகிறான். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறான். எவர் சில்வர் பாத்திரங்கள் பரிசு பொருட்களை அவரவர் தயாராக வைக்க துவங்கிவிட்டனர். பரிசு பொருட்களை குவித்து கொண்டிருந்தனர். அப்போது இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் வந்து சாஸ்திரிகளிடம் குனிந்து என்னவோ பேச அவர் முகம் சுளிக்க, இந்த குழந்தையும் ஒரு பரிசு பொருள்தான். மற்றதெல்லாம் போலவே இதுக்கும் மந்திரம் சொல்லலாம். அவைகள் ஜடம், ஆனால் இவை உயிர்கள். இன்ஸ்பெக்டர் சற்று பலமாக பேசினார். சுசீந்தர் சட்டென்று எழுந்தான். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார்? கூட்டம் பரபரத்து விட்டது. கனகசுந்தரமும் பெண்ணின் வீட்டாரும் என்னமோ ஏதோ என்று கூடி மொய்த்தனர். அதே வேளையில் இன்ஸ்பெக்டர் 5 வயது சிறுமியை அழைத்து கொண்டு வந்தார். சுசீந்தர் திகைத்து போனான். அனுராதாவின் ஜாடை, இது அவள் குழந்தையாகத்தான் இருக்கும். அவனுடைய நினைவுக்குழியிலிருந்து கொக்கி போட்டு இழுத்த சம்பவங்களின் எதிரொலியாய் அந்த சிறுமி. இனி அவன் தப்பிக்க முடியாது. கனகசுந்தரம் பதறிப்போனார். சுசீந்தர், இங்கு யாரும் எதையும் மறைக்க முடியாது. முயன்றால் அதன் விளைவால் இன்னும் கடுமையான தண்டனைகளை ஏற்க நேரும். சட்டத்தின் முன் இரக்க சிந்தனை உங்களிடம் கொள்ள வேண்டியது இல்லைதான். என்றாலும் இந்த சிறுமியின் எதிர்கால வாழ்வு கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இது. ஆதாரப்பூர்வமான எல்லா விஷயங்களும் எங்கள் ரெக்கார்டுகளில் பதிவாகிவிட்டன. அந்த சிறுமி அனுராதாவின் வாரிசு. உங்களால் பாதிப்படைந்து மரணம் எய்த பெண்ணின் குழந்தை. உங்களுடைய குழந்தை. பேசாதே, கேட்பதற்கு பதில் சொல். அனுராதாவை உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தலை கவிழ்ந்த போது அந்த சிறுமியை இன்ஸ்பெக்டர் அவனுடைய முழங்கால் அருகில் நிறுத்தினார். அப்போது அந்த அம்மாள் இன்னொரு குழந்தையை இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினாள். எல்லாம் முன்னேற்பாடாக நடந்தவை போல் இருந்தன. 1½ வயது குழந்தை. அது இன்னும் அழுதது. கனகசுந்தரம் அரண்டு போய் நின்றார். பெண் வீட்டார் பதில் பேச முடியவில்லை. மணப்பெண் முகம் வியர்த்தாள். கழுத்தில் தாலி ஏறி விட்டது. இனி இன்பமோ துன்பமோ கொண்டவனுடன் வாழ வேண்டிய பத்திரம் வாசிக்கப்பட்டு விட்டது. அதுவும் சம்பிரதாயங்களை மீறிக்கொண்டு ஏமாந்த பெண்களின் வாரிசுகளுக்காக சம்பிரதாயத்துடன் தாலி கட்டி கொண்டவள் கணவனின் அத்துமீறல்களை நடுச்சபையில் நிறைவு செய்யும்படியான பந்தத்தில் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றாள். மிஸ்டர் சுசீந்தர், இதையெல்லாம் உன்னிடமோ உன் தந்தையிடமோ தனியாக சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு அவ்வளவு சக்தி இருக்காது. இப்படி பலரின் முன்னிலையில் உங்கள் கௌரவத்தை பற்றி கோடிட்டு காட்ட வேண்டியதற்காக எங்களுக்கே வருத்தம்தான். ஆனாலும் அந்த பலரையும் ஏமாற்றித்தானே உங்களின் இந்த மனநாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இங்கே யாரும் ஏமாந்து திரும்பக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. இப்படி பேசிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் தன் கையில் இருந்த அந்த மற்றொரு குழந்தையை சுசீந்தரின் கைகளில் நீட்டும் முன் மணப்பெண் கொடுங்கள் என்று வாங்கி தன் மடியில் வைத்து கொண்ட போது இன்ஸ்பெக்டர் கண்கள் விரிந்தன. ஏன், அனைவரின் கண்களும் தான். இப்போது சுசீந்தர் சினப்பட்டவனாக, சார், இது உன் குழந்தைதான். தாமரையை நினைவு இருக்கிறதா? அவள் இதை பிரசவித்த சில தினங்களில் இறந்து விட்டாள். அதற்குண்டான விபரங்களும் இங்கே இருக்கின்றன. இல்லை, பொய். அவனால் பொறுத்து கொள்ள முடியாது கத்தினான். இன்ஸ்பெக்டர் தமது கைத்தடியை சுழற்றினார். அப்போது ஒருவர் தமது கைகளில் இருந்த ஃபைல் ஒன்றை அவரிடம் நீட்டினார். இந்த போட்டோவில் இருக்கும் பெண்ணுடன் இருப்பது யார்? நீயா அல்லது வேறொருவரா? சினத்துடன் இன்ஸ்பெக்டர் கேட்டார். ஆனால் பதில் பேச முடியவில்லை. 2 பெண்களில் ஒருத்தி குழந்தையை பெற்றுவிட்டு பின் அதனால் உண்டான சமூக பாதிப்புகளுக்கு ஆளாகி ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அனுராதா. மற்றொருத்தி தாமரை மருத்துவமனையில் பெற்று போட்டுவிட்டு இயற்கையாக மரணமடைந்தவள். இந்த 2 பேருடைய வாழ்விலும் சுசீந்தர் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்க கொஞ்சமா அவகாசம் தேவைப்பட்டது எங்களுக்கு.
நாங்கள் தேடும்போது அவர் இங்கு இல்லை, வெளிநாடு போயிருக்கிறார் என்றும் இன்னும் திருமணமாகவில்லை என்பதும் தெரிய வந்தபோது விரைவில் தாய்நாடு திரும்பப் போகிற செய்தியும் கிடைத்தது. பிடி நம்மை நெருங்கும் போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் என்பதால் அதற்காகவே காத்திருந்தோம். சில சமயங்களில் எங்கள் எல்லைகளை நாங்கள் கொஞ்சம் தாண்ட வேண்டியிருக்கிறது. சட்டங்களும் ஒரு கோட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் அந்த நியதி எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பிரயோகிக்க வகையின்றி சற்று எல்லை தாண்டி வரவேண்டியதாகி விடுகிறது. சார் என்று ஏதோ சொல்ல அழைத்தான் சுசீந்தர். கையில் உள்ள குச்சியை அவன் பக்கமாக ஆட்டி பி கேர்ஃபுல் என்று கூறிக்கொண்டே வெளியேறிக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். 5 வயதை எட்டியிருக்கும் அனுராதாவின் பெண் பழையபடியே அழுது கொண்டிருந்தாள். தாமரையின் பையன் சிரித்து கொண்டிருந்தான். அவன் செய்துவிட்டு வந்த அணுசிதங்களின் பிரதிதொனிகள் அவை. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.